விவசாயன்றது வியாபாரம் கிடையாது. பழமையான காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மண்ணை இவ்வளோ நாளாக நம்ம மல்ட்டுத்தன்மை ஆக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு உயிர்த்தன்மையே இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த தயாரிக்கு முன்னாடி கையில் வந்து நல்ல அரிப்பு இருந்திருக்குது. இந்த பஞ்சகவியத்தை போட்டு கலக்கி அந்த அரிப்பே சரியாக இருக்குது. அந்தளவுக்கு இது பஞ்சகவியம் நம்ம உடலுக்கு நல்லது. அது மாதிரி இந்த உள்ளே ஊற்றுறோம். இப்போயே பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம் வாசம் அடிக்குது. வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்ப உறவினர்களுக்கும் அனைவருக்கும் தாழ்மையான லோகேசன் வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு இயற்கை விவசாயி, ஒரு யங்ஸ்டர் 5 ஏக்கர் வச்சு முழுக்க இயற்கை விவசாயம் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கு மூல காரணம் என்னென்னா நம்ம இதில் சொன்ன மெத்தட் தான் பஞ்சகாவியம். சரிங்களா? அதை எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்லி நம்ம லைவாக இப்போ டெமோ கேட்க போகிறோம். நீங்களே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எப்படி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். என் பேர் பாலசுப்ரமணி. நான் கரூர் மாவட்டம் புனவாசிப்பட்டி கிராமம். நம்ம கிராமத்துக்கு வர வழி பார்த்திங்கன்னா கரூர் டு குடுத்தலைக்கு சென்ட்ரு லாலாப்பேட்டையிலேருந்து உள்ள 6 கிலோமீட்ரு. நான் ஆரம்பத்தில் எல்லோரும் மாதிரியும் ஒரு விவசாயம் தான் பண்ணிட்டு வந்தேன். ஆரம்பத்தில் எங்கள் ஐயா எங்கள் அப்பாவோட அப்பா ஒரு மருந்து தெளித்தார். அது வந்து பால்டாயில்னு தெளிப்பாங்க. அப்போ தான் வந்த மருந்து. இப்போ ஏகப்பட்ட மருந்துகள்லாம் வந்துச்சு. இருந்தாலும் எனக்கு ஆரம்பத்தில் இயற்கை விவசாயம்னா என்னென்னு தெரியாது. 2013 நம்மாழ்வாரையோட கிளாஸை ஒரு 5 நாள் போய் அட்டன் பண்ணுறப்போ தான் அவ்வளோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க இயற்கை விவசாயத்தை பற்றி. அப்போ தான் ஒரு இயற்கை விவசாயத்து மேலே புரிதல் வந்தது. ஆக மண்ணை இவ்வளோ நாளாக நம்ம மல்ட்டுத்தன்மை ஆக்கிட்டு இருக்கோம், அதில் ஒரு உயிர்த்தன்மையே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்தது. அதை பார்த்துட்டு சரி நம்மளும் இயற்கை விவசாயம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பஞ்சகவியம் தான் நானாக தயாரிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா எதிர்ப்பு. என்னடா நீ போய் புதுசாக சாணி மூத்திரம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. நானும் அதோட அளவு தெரியாமல் நிறையா சாணி பார்த்திங்கன்னா ஒரு அளவு இருக்குது நம்ம பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு. அதை மீறி கோமி அதிகமாக போட்டு இந்த வேரை நினச்சி எங்கள் வயலுக்கு நட்டுட்டேன். 1/2 ஏக்கருக்கு நடுறப்ப பார்த்திங்கன்னா எல்லா பயிரும் தளைஞ்சிட்டு வருது, என் பயிர் காஞ்சிட்டு வருது. அப்போதைக்கு பார்த்திங்கன்னா இது ஆரம்ப நிலை எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறது. எல்லாருமே ஒரு மாதிரியாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா நல்ல வேலை என்னை எதுவும் பண்ணல. அப்புறம் மறுபடியும் அந்த 1/2 ஏக்கர் பயிரை பிடுங்கிட்டு மறுபடியும் நட்டோம். நான் மாறின மாதிரி இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் நிறைய பேர் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். இயற்கை விவசாயம் பண்ணால் பயப்படுறாங்க, இது மகசூல் வராது அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஒரு நம்பிக்கையாக பண்ணால் கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு உணவு உற்பத்தி பண்ணுறோம்னா அந்த உணவு வந்து ஒரு குழந்தைகள் சாப்பிட்றாங்க, பெரியவங்க வயதானவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கொடுக்கணும். அதுதான் விவசாயன்றது வியாபாரம் கிடையாது. அது மக்களுக்கு கொடுக்குற ஒரு நல்ல உணவு கொடுக்குறோம். அது விவசாயிக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். பஞ்சகவியத்தோட பயன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது. இப்போ பஞ்சகவியம் இது பழமையான காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பஞ்சகவியம் நம்ம முன்னோர்கள்லாம் பயன்படுத்தி வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம கோயில்களில் வந்து பிரசாதமாக கொடுத்து தான் பயன்படுத்தினாங்க. அப்புறம் தான் இது வந்து நடராஜர் ஐயா அவர் தான் வந்து பஞ்சகவியத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிமுகம் பண்ணார். நம்ம இந்த பஞ்சகவியம் பார்த்திங்கன்னா எல்லாமே எளிமையாக தயாரிச்சிடலாம். பஞ்சகவியம்னா மாட்டு ஊட்டம், மாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இதுதான் பஞ்சகவியம்னு சொல்கிறோம். பஞ்சகவியம் தயாரிக்கிறது மிகவும் எளிமையான ஒரு முறை தான். நீங்களே வீட்டில் எல்லாம் செஞ்சுக்கலாம். நமக்கு நாட்டு மாடு இருந்தால் போதும். நாட்டு மாடு பட்சத்தில் எருமை மாடு அதிலே வச்சு செய்யலாம். நம்ம இந்த பஞ்சகவியத்துக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு பால், நாட்டு மாட்டு தயிர், நாட்டு மாட்டோட நெய், இதை வச்சு தான் நம்ம 5 வச்சு பஞ்சகவியம் தயாரிக்க போகிறோம். நம்ம அதிகபட்சமாக எக்ஸ்ட்ராவும் கலந்துக்கலாம். வாழைப்பழம் வந்து நொதுக்கி வைக்குது. நம்ம நாட்டு சக்கரை வந்து இதில் இந்த பஞ்சகவியத்தெலாம் நல்லா கரைச்சி கொடுக்கும் இதில் இருக்கிறதெல்லாம். அதுக்காக நம்ம நாட்டு சக்கரை கலந்துக்கிறோம். வாங்க இப்போ நம்ம பஞ்சகவியம் செய்முறையை பார்த்துடலாம். நம்ம வந்து பசு சாணம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம பஞ்சகவியத்துக்கு எவ்வளோ அளவு சேர்க்கணுன்ற ஒரு குழப்பம் இருக்குது எல்லாத்துக்கும். நம்ம வந்து இப்படி வச்சுக்கோங்க. 5 கிலோ சாணம், 4 லிட்ரு கோமியம், 3 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர், 1 லிட்ரு நெய். இதாங்க பஞ்சகவியத்துக்கு ஒரு ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து செய்முறை பார்த்துடலாம். இது வந்து ஒரு
டெமோவுக்காக தான் நான் வந்து தயாரித்து ஒரு 50 லிட்டர் பஞ்சகவ்யம் வீட்டில் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு செய்முறைக்காக தான் செஞ்சு காமிக்கிறேன். முத இந்த பசுஞ்சாணத்தில் நெய்யை ஊற்றுவோம். நெய் எதுக்காக ஊற்றுறோம்னா, நெய் வந்து நல்லா பயிர்களை போய் ஒட்டும் பசையாக செயல்படும். அதுக்காக தான் நெய் ஊற்றுறோம். நிறையா பேர்த்துக்கு நெய் எதுக்கு ஊற்றுறமே தெரியாது. இந்த நெய்யை ஊற்றி நல்லா பிசைஞ்சிடறோம். பிசைஞ்சு இதை வந்து நம்ம ஒரு 3 நாளாக நொதுக்கி வச்சிடணும். அந்த மாதிரி தான் நான் செய்முறை செய்கிறதெல்லாம் செய்வேன். இதிலே வந்து நம்ம வாழைப்பழம், இது முக்கியமாக பூவம்பழம் சேர்த்துக்கலாம். நமக்கு பூவம்பழம் கிடைக்காதனால ஏலரிசி. நம்ம இதுக்காக அதிகம் விலை கொடுத்து வாழைப்பழம் வாங்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. நம்ம கம்மியான மார்க்கெட்டில் நல்லா கனிஞ்ச பழம் கம்மியாக கிடைக்கிறத நான் வந்து ஒரு சீப்பு 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். முடிஞ்ச அளவு இயற்கை விவசாயத்தில் நம்ம வந்து விலையை குறைக்க தான் பார்க்கணும். ஒரு 5 பழம் சேர்த்துக்குவோம். போட்டு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிடுவோம். அப்படியே நல்லா பிசைஞ்சுக்குவோம். பிசைஞ்சு இதை ஒரு 3 நாளாக நொதுக்கி விட்ருவோம். நல்லா பிசைஞ்சாச்சு. வாசம் நல்லா அவ்வளோ ஒரு பஞ்சாமிர்தம் மாதிரி மணக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம வந்து பாத்திரம் பயன்படுத்துறதுல ஒரு முக்கியமான பாத்திரம் நம்ம சிமெண்ட் பாத்திரம், இந்த மாதிரி மண்பானை, பிளாஸ்டிக் இதில் தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி ஈயத்திலலாம் பயன்படுத்தக்கூடாது. ஈயத்தில் பயன்படுத்தினா அதோட சத்துக்கெல்லாம் எடுத்துக்கும் இந்த ஈயமே. அதனால் ஈயத்தை பயன்படுத்த தவிர்த்துருங்க. நம்ம வந்து லைவாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஈய பாத்திரத்தில் போகிறோம். ஆனால் ஈய பாத்திரத்தில் நம்ம போடக்கூடாது. அடுத்து இளநீ ஊற்றுறோம். நிறைய பேர் இளநீ ஊற்ற மாட்டாங்க. இளநீ ஊற்றுனா அதோட வீரியம் இன்னும் பஞ்சகவ்யத்தோட வீரியம் நிறையா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம இளநீலாம் சேர்க்குறோம். வந்து நல்லா புளிச்ச தயிர், புளிச்ச தயிரில் தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா புளிச்ச தயிரை கலந்துக்கிறோம். இந்த இதுக்கு 1 லிட்டர் தான் கலக்கிறோம். அடுத்து 1 லிட்ரு பால் கலக்கிறோம், நாட்டு மாட்டு பால். அடுத்து வந்து இந்த நாட்டு சர்க்கரையை, நம்மக்கிட்ட கரும்பு பால் வேணும். கரும்பு பால் இல்லாதனால ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நாட்டு சர்க்கரையை வந்து நல்லா கரைச்சிக்கிறோம். நாட்டு சர்க்கரை நல்லா கரைச்சி இந்த பஞ்சகவ்யம் தயாரிக்கிறதுக்கு இதில் ஊற்றிடுறோம். உள்ள நம்ம தயாரிச்சுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இது என்ன பண்ணணும், இந்த பஞ்சகவ்யத்தை நல்லா போட்டு கையில் கலக்கணும். அப்போ தான் இந்த பாருங்கள் கட்டி கட்டியாக இருக்கும். இதெல்லாம் அப்போ தான் போகும். அதுக்காக தான் நல்லா கலந்துக்கிறோம். இது வந்து காலை நேரம் தான் நல்லா பஞ்சகவ்யம் கலக்கணும். காலை மாலை பார்த்தீங்கன்னா சூரிய வெளி பட்டும் படாத இடத்துல தான் வைக்கணும். ரொம்ப சூரிய வெளியில் வச்சாலும் இந்த பஞ்சகவ்யத்தோட வீரம் போயிடும். நிழல்லையும் வைக்கக்கூடாது. நம்ம காலையில் வலமிருந்து இலப்புறம் ஒரு 50 சுத்தம், இளமிருந்து வலப்புறம் ஒரு 50 சுத்தம். குச்சியில் சுற்றலாம், கையில் சுற்றலாம். நம்ம கையில் சுற்றுறதுனால சில ஒருத்தருக்கு வந்து இந்த பஞ்சகவ்யம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து நல்லா அரிப்பு இருந்திருக்குது. இந்த பஞ்சகவ்யத்தை போட்டு கலக்கி அந்த அரிப்பே சரியாக இருக்குது. அந்தளவுக்கு இது பஞ்சகவ்யம் நம்ம உடலுக்கு நல்லது. அது மாதிரி பஞ்சகவ்யம் நான் அடிப்பேன். அடித்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக பசி எடுக்கும். கொஞ்சம் சாப்பிட்றத அதிகமாக அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவேன். இப்போ அடுத்து வந்து இந்த பானையில் ஊற்றுற மண்பானையில், நம்ம மண்பானையில் ஊற்றி வச்சோம்னா அதோட வீரியம் இன்னும் அதிகமாகும். அதுக்காக நம்ம மண்பானை பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக அவ்வளோதான் பஞ்சகவ்யம் நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த உள்ளே ஊற்றுறோம். இப்போயே பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம் வாசம் அடிக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம அவ்வளோதான் இது பண்ணிட்டு அப்படியே திறந்து வச்சிடக்கூடாது. இந்த பானையை திறந்து வைக்காமல் இந்த மாதிரி பருத்தி துணி போட்டு வேடு கட்டி வச்சிடணும். வேடு கட்டிட்டோம்னா தான் உள்ளே புழு வைக்காது. அந்த மாதிரி நாய்களுக்கு பக்கத்தில் படாதவாறு நம்ம ஒரு உயரமான இடம் அது மாதிரி பார்த்து பாதுகாப்பாக வைக்கணும். என்னென்னா மண்பானைனால உடஞ்சிரும். ரொம்பவே பாதுகாப்பாக வைக்கணும். நல்லா இதிக்க மூடிடணும். மூடிட்டு நம்ம தினமும் காலையில் இதை அவுக்குறோம். ஒரு 50 கலக்கு, வலமிருந்து 50, இளமிருந்து 50. மறுபடியும் சாயந்தரம் இது மாதிரி கலக்கணும்னா இதை கலக்கிக்கிட்டே இருக்க இதோட நுண்ணுயிர்கள் நல்லா நிறையா ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து கலக்கிறதே. இப்போ நம்ம கலக்காமல் விட்டோம்னா இதில் இருக்க நுண்ணுயிர் ரொம்ப குறைஞ்சிரும். இது எவ்வளோ நாள் பயன்படுத்தலாம்னா, இந்த பஞ்சகவ்யத்தை தயாரித்து ஒரு 6 மாதம் வரையும் பயன்படுத்தலாம். 6 மாதத்துக்கு மேலேயும் பயன்படுத்தலாம்னா அதோட வீரியம் நாள் ஆக ஆக அதோட வீரியம் போயிடும். அதனால நம்ம 6 மாதம் வரையும் நல்லா அதோட வீரியம் இருக்கும். நம்ம விவசாயிகள் வந்து நமக்கு தேவையான அளவு பஞ்சகவ்யம் தயாரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப நம்ம வியாபார ரீதியாக பண்ணோம்னா நிறையா பண்ணலாம். நமக்கு தேவைப்படுச்சுன்னா கம்மியான அளவு தயாரித்து சரியான அளவு போட்டு பயன்படுத்துங்க. நம்ம பஞ்சகவ்யத்துக்கு வந்து 10 லிட்ரு தண்ணிக்கு 250 மில்லி இல்லைனா 200 மில்லி கூட கலந்துக்கலாம். பயிரை பொறுத்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி பெரிய மிளகாய் செடினா உங்களுக்கு 250 மில்லியே கலந்துக்கலாம். இதே வந்து இந்த செடி ஒரு 15 நாள் தான் இருக்குது அப்படின்றப்ப நம்ம ரொம்ப கம்மியாக அளவை குறைச்சிக்கணும். ஒரு 150 மில்லி அப்படின்ற மாதிரி. நிறையா பேர் இன்றைக்கி என்னென்னா பஞ்சகவ்யம் தெளித்து பயிரெலாம் காஞ்சி போயிடுது அப்படின்றாங்க.
உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வராது. நீங்கள் இல்லைன்னா ஒரு டெமோ நீங்களாக போட்டுக்குங்க. சும்மா சின்ன அளவு ஒரு 50 மில்லி எடுத்துக்கங்க. 50 மில்லிக்கு ஒரு 5 லிட்டர் தண்ணியை ஊற்றி அடிங்க. அடித்து எப்படி செடி வாடுதா இல்லையான்னு நீங்களே பார்த்துக்குங்க. என்னடா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணிடாதீங்க. நான்லாம் போட்டு ஏகப்பட்டது காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பஞ்சகவியம் அதை எப்படி வடிகட்டுறது, அது பெரிய ஒரு இது. எனக்கு பஞ்சகவியம் வடிகட்டுறதுக்கு மட்டும் 3 வருஷமாக எப்படி வடிகட்டுறதுன்னே தெரியாமல், அது பஞ்சகம் வடிகட்டுறதுக்கு மட்டும் எனக்கு 10 லிட்டருக்கு வடிகட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இப்போ நம்ம எப்படி பஞ்சகவியம் எளிமையாக வடிகட்டலாம் அப்படின்ற ஒரு மெத்தடை இது பண்ணலாம். நம்ம என்ன தான் பஞ்சகவியம் வடிகட்டினாலும் ஸ்ப்ரேயரில் அடிக்கும் போது போய் அடைச்சிக்குது. அதான் பெரிய விவசாயிகள் என்கிட்ட சொன்ன ஒரு குறைகள், பெரிய குறைகள். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப கண்டுபிடிக்க முடியல. சின்ன சின்ன மெத்தட் நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. பஞ்சகவியம் வடிகட்டுற முறை நம்ம தயாரிச்சலாம், வடிகட்டுறதா பெரிய சிரமம். வாங்க நான் அதை எப்படி வடிகட்டி நிலத்துக்கு எப்படிலாம் அடிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு செய்முறையாக காமிச்சிடுறேன். வாங்க போகலாம் பார்க்க. பஞ்சகவியம் செய்முறையை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த பஞ்சகவியத்தை எப்படி வடிகட்டலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பஞ்சகவியம் தயாரித்து 2 மாதங்களுக்கு மேலே ஆச்சு. ஆனால் தினமும் வளமிருந்து இளப்புறம் இளமிருந்து வளப்புறம் 2 நேரம் சுற்றுறோம். காலை சூரியன் உதிச்சவங்களையும் மாலை வந்து சூரியன் மறையிறப்ப நம்ம இந்த மாதிரி பஞ்சகவியத்தை கலக்கி விட்டோம்னா இதில் நுண்ணுயிர்கள் அதிகமாகும். நம்ம இப்போ நம்ம எப்படி வடிகட்டுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த சல்லடை வந்து உங்களுக்கு பாத்திர கடையிலே கிடைக்கும். இந்த பாத்திர கடையில் கிடைக்கிறத இதை எடுத்து இப்படி ஊற்றிக்கிங்க. இது மேலே ஊற்றுனீங்கன்னா இந்த சாணம் அதெல்லாம் அப்படியே மேலேயே அண்டிக்கும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, பஞ்சகவியம் தயாரிக்கிறதுக்கு அந்த சாணி பால் மட்டும் போட்டால் போதும் அப்படின்றாங்க. அது அந்தளவுக்கு ஒத்து வராது. நம்ம சாணத்தோடு போட்டோம்னா தான் அந்த வீரியம் நல்லாயிருக்கும். இங்கே வடிகட்டுறது இதுக்கே பார்த்திங்கன்னா இந்த சல்லடை பெரிய ஓட்டை. இதுக்கே பார்த்திங்கன்னா வடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இது கிட்டத்தட்ட 2 லிட்ரு 3 4 5 லிட்டர் தான் வரும் இந்த பஞ்சகவியம். இதுக்கே வடிகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. இது பாருங்கள் எண்ணெயாக மிதக்குது. இந்த எண்ணெய் அப்படியே பயிரில் போய் ஒட்டுச்சுன்னா தான் அவ்வளோ ஒரு வீரியம் பஞ்சகவியம் நல்லாயிருக்கும். இந்த கசடை இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த கசடை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படின்ற வேறு எண்ணெயே மிதக்குது பாருங்கள். பஞ்சகவியத்துக்கு மேலே எண்ணெயே மிதக்குது. கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே சிந்தாமல் வீணாகவும் இருக்கும். முறை வடிகட்டிட்டோம். இப்போ மறுபடியும் இதில் ஒரு 2 தடவை அங்கே பாருங்கள். இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் நமக்கு இதில் வந்து கசடு இருக்கும். அதுக்காக நாங்கள் வந்து இந்த சால் போடுவாங்களே, பெண்மணி போடக்கூடிய சாலை பயன்படுத்துகிறோம். என்னென்னா இது ரொம்ப ஓட்டை சின்னதாக இருக்கும். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா அதை பயன்படுத்துங்க. இப்போ பாருங்கள், இதை இப்போ ஊற்றுறோம். இதான் ஃபைனல். இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயர்லாம் அடைக்காது. அதுக்காக தான் அப்படி வடிகட்டுறோம். உங்களுக்கு அதோட இதை காமிக்கிறேன். சாணி பத்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. வாசம் பயங்கரமாக இருக்குது. இந்த பஞ்சகவியம் அடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு அவ்வளோ நன்மையாக இருக்கும். நல்லா பசி எடுக்கும். இதை வந்து சில பேர் சாப்பிட்றாங்க பஞ்சகவியத்தை. சாப்பிட்றதுக்குலாம் நம்ம அது வேறு மாதிரி பயன்படுத்தணும். இந்த சாணி பால் இந்த மாதிரி கம்மியாக நம்ம இந்த அளவு எல்லாமே கம்மி பண்ணிடணும். கோமி எல்லாமே கம்மி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நான் சில பேர்த்துக்கு அரிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அரிப்பு இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த பஞ்சகவியத்தையே. தடவி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அரிப்பு ரொம்ப சரங்கு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அது சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவ்வளோதான். இந்த இது வடிகட்டியாச்சு. பாருங்கள் இதில் எவ்வளோ சாணம் இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் ரொம்ப துள்ளியுண்டான சாணி. ரொம்ப நைஸாக இருக்கும் அது. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்ப்ரேயரில் வந்து மருந்து அடிக்க போகிறோம். இந்த பஞ்சகவியத்தை எந்தெந்த செடிகளுக்கு எந்த தருணத்தில் அடிக்கணும் அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இந்த பஞ்சகவியத்தை நம்ம நட்டு 15 நாள்லேருந்தே கொடுக்கலாம். எல்லா வகையான செடிகளுக்கு கொடுக்கலாம். மிளகாய், கத்திரி, இந்த மாதிரி எல்லா வகையான பழப்பயிர் செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ மலைப்பயிர் செடிகளுக்கும் கொடுக்கலாம். ஊட்டி கொடைக்கானலில் வந்து மிளகு, ஏலக்காய் அந்த மாதிரி செடிகளுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நமக்கு வந்து
அந்த அளவு தான் முக்கியம். நம்ம சின்ன செடியாக இருந்தால் அளவு ஒரு 150 மில்லி கலந்துக்கணும். இதே பெரிய செடிகளுக்கெல்லாம் நல்லா பூக்கும் தருணத்தை கொடுத்தா பூக்கள் அதிகமாக இருக்கும், அதிகமான மகந்த சேர்க்கை இது மூலியம் நடைபெறும். எதுக்காக மகந்த சேர்க்கை அதிகம் நடைபெறுதுன்னா அதிகமாக தேனீக்கள் இதுக்காக வரும். இதில் பஞ்சகவியத்தில் கலந்துக்கக்கூடிய நாட்டு சர்க்கரைக்காக தேனீக்கள்லாம் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் எல்லாமே பஞ்சகவியம் பயன்படுத்துங்க. நாங்கள் வந்து பஞ்சகவியம் நம்ம பஞ்சகவியம் எப்படி உற்பத்தி பண்ணணும் நம்ம பஞ்சகவியம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். சில விவசாயிகள் வந்து மாடு இல்லாத விவசாயிகள் தயாரிக்க முடியாமல் இருப்பீங்க. தயாரிக்க முடியாத விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கோங்க. நாங்கள் 1 லிட்டரு 200 கொடுக்குறோம். நீங்கள் வந்து அதிகபட்சம் 5 லிட்டரு 10 லிட்டருக்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 150 குறைச்சி தர்றோம். நாங்கள் வந்து இந்தியா முழுவதுமே சப்ளை பண்ணுறோம். இலங்கைக்கு கூட நாங்கள் அனுப்பியிருக்கோம் பார்சலு. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட தொடர்பு என்னை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற்றுக்குங்க. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பஞ்சகவியத்தை எப்படி ரெடி பண்ணி பார்த்தோம். சார் லைவாக காமிச்சாங்க. ஸோ இந்த பஞ்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு பழனி பஞ்சகம் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்குது. ஆனால் இதை சாப்பிட முடியல, சாப்பிடக்கூடாது. இது வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா இதுக்கு சாணி இதெல்லாம் போட்டுருக்கோம், சாப்பிடக்கூடாது. ஆனால் சாப்பிட்றதுக்கு தனியாக பஞ்சகம் தான் இருக்குது. மக்களே, விவசாய மக்கள், நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் வந்து பஞ்சகம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். தண்ணி இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த பஞ்சகம் இருந்தால் மட்டும் மகசூல் அதிகரிக்கும். இயற்கைன்னா என்ன, பூமியிலேருந்து வரக்கூடிய பொருள் வந்து மறுசுழற்சி பண்ணுறது தான் இயற்கை. அதை நோக்கி பயணம் பண்ணால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு விடைபெற உங்கள் லோகேஷ். டாடா, பாய்.